வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அதாவது வருகின்ற செவ்வாய்க்கிழமை அன்று தமிழ் மாதம் முதல் நாள் சித்திரை 1 பிறக்குது. அதனால அனைவருக்கும் அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. வருகின்ற இந்த தமிழ் புத்தாண்டு எல்லாருடைய வாழ்க்கையிலும் வளமும் நலமும் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இருவர்களோடு சேர்ந்து திருவருளும் இந்த வருடம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு நானும் மனசார வந்து வேண்டிக்கிறேங்க. சரி, இந்த சித்திரை 1 அப்படின்னாலே கனி காணுதல்ன்றது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம். எல்லாரும் நம்ம செய்துக்கிட்டும் வரோம் இல்லையா? எப்பவுமே தொடர்ந்து கனி காணுதல் அப்படின்னா பழை வாழை மங்கள பொருட்கள் இதெல்லாம் அது காலையில நேரமா எந்திரிச்சதுமே முதல்ல தட்டுல தான் வந்து நம்ம கண் வழிக்கணும். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய மங்கள பொருட்கள் எல்லாமே நம்ம வைக்கிறோம் இல்லையா? அதன்படியே இந்த வருடம் முழுக்க நமக்கு சிறப்பா அமையும் என்பது வந்து ஐதீகம். அதே போலதான் நம்ம தொடர்ந்து செய்துக்கிட்டும் வரோம் இல்லையா? இப்படி வைக்கக்கூடிய கனி காணுதல் தட்டுல நான் வைக்கக்கூடியது முதல்ல எப்பவும் பிள்ளையாருடைய சின்னதாக ஒரு படம் வைப்பேன். வெற்றிலை, பாக்கு, பூ, மஞ்சள், குங்குமம், அப்புறம் முக்கணின்னு சொல்லக்கூடிய பலா, வாழை, ஒரு எலுமிச்சை பழம் கண்டிப்பாக வைக்கணும். பணம் ரூபாயாக வைக்கலாம், சில்லறை அந்த மாதிரியும் நம்ம வைக்கலாம். இது வந்து குபேர பானையில் எப்பவுமே நம்ம பணம் போட்டு வச்சிருப்போம், அதை நான் வச்சிருக்கிறேன். காசு, பணம், நகை இது எல்லாத்தையும் வந்து நம்ம வைத்து அன்று காலையில் நம்ம கண் விழிக்கும் போது அந்த வருடம் அதே போல் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது ஐதீகம். நான் எப்போதுமே வந்து சச்சரிதம் வைப்பேன், அதோடு சேர்த்து 108 திருப்புகழ் புத்தகமும் வைக்கிறது என்னுடைய பழக்கம். இதெல்லாம் நம்ம காலையில் எழுந்திரிச்சு வந்து கண்ணாடி வைத்து அந்த கண்ணாடியில் நம்ம முகம் பார்த்து அந்த புன்னகையானது அந்த வருடம் முழுக்க இருக்கும். இந்த தட்டில் எப்படி எல்லா வகையான பொருட்கள் நிறைஞ்சிருக்கோ அதே போல் நம்ம வருடம் முழுக்க எல்லாமே நிறைஞ்ச ஒரு வருடமாக வந்து அமையும் என்பது சத்தியமான உண்மையும் கூட. எப்பவுமே புது வருடம் தொடங்கும் போது இந்த மாதிரி நீங்கள் கண் விழித்து எழுந்திரிச்சு பாருங்கள். கண்டிப்பாக அந்த வருடம் முழுக்குமே நமக்கு குருவர்களோடு சேர்ந்து முருகப்பெருமானோடு இன்னும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். சென்ற வருடம் இதே போல நிறைய சகோதரிகள் செய்திருந்தாங்க. அதுல என்ன ஒரு விஷயம் தெரியுமா? சென்ற வருடம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சில திருப்புகள் தான் தெரிஞ்சிருந்தது. ஆனா இந்த வருடம், அதாவது இந்த ஒரு வருடத்துல எத்தனை திருப்புகள் நம்ம கட்டுறது மட்டும் இல்லாம முருகனோடவர்கள் எந்த அளவுக்கு பரிபூர்ணமா நம்ம பெற்றிருக்கோம் அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதனால நீங்க வைக்கக்கூடிய கனி காணுதல் தட்டுல நிச்சயமா உங்களுக்கு பிடித்த தெய்வத்தோடைய மந்திரங்கள் அடங்கிய புத்தகங்கள் வைத்து அதுல நீங்க கண் வழித்து பார்த்தீங்க. இப்ப இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமா அமையும்ன்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லைங்க. மீண்டும் ஒரு முறை சொல்றேன், அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்வு. எல்லாரும் 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ் வாழ இறைவன் அருள் புரிவார் என்ற நம்பிக்கையோடு நம்ம வந்து புது வருடத்தை தொடங்குவோம்.